ஆயிரம் வருஷமா மூட்டைப்பூச்சி கடிச்சா அதை சதக்கன்னு நசுக்கி சக்குன்னு தூக்கி தானே போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு எதுக்கு மூட்டைப்பூச்சி மெஷின் அப்படின்னு சொல்லி சிங்கமுத்து அவர்கள் வடிவேலுவை பார்த்து அந்த காமெடியில் கேட்பார். நாமளும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம். ஆனால் முழு அவேர்னஸோடு யோசிச்சு பார்த்தா அந்த மூட்டைப்பூச்சி மெஷின் வாங்கலைனாலும் அதுக்கு ஈடான பல காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜியை வாங்கி வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ண முடியாமல் நம்ம டைமும் நம்ம மென்டல் பீஸும் எப்படி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கவனித்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஏன் இப்போ திரும்ப ட்ரெண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் ரொம்ப கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்பாட்ஸ் வாங்க ஆரம்பித்தோம். ஆனால் என்னாச்சு, அதில் எவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுல தேவைப்படும் போது சார்ஜ் இருக்காது, திடீர்னு ஒரு பாட் காணாமல் போயிடும், அப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷனில் பிரச்சனை வரும். ஸோ எந்த டெக்னாலஜி நம்ம லைஃப்பை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு வந்ததோ அதுவே நம்ம லைஃப்பை காம்ப்ளிகேட் ஆக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான மறுக்க முடியாத உண்மை. ஸோ லெவலப் பண்ணணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான எபிசோடோட சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன். ரொம்ப சிம்பிளிஃபைடு வழிகளில் நம்ம லைஃப்பை லெவலப் பண்ணுறதுக்கான 5 முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நான் பகிர்ந்துக்க போகிறேன். வணக்கம், நான் வினீதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை ஒரு ஆப்பால் மெஷர் பண்ண முடியுது அப்படிங்கிறதே நமக்கு புதுசாக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி எந்த டெக்னாலஜி நம்ம லைஃப்பை ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டெக்னாலஜியே நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ப்ரொடக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னுமே இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய டாப் 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு டு டூ லிஸ்ட்டை நம்ம ஒரு சாதாரண பேப்பரில் எழுதினா போதும் இல்லையா? அதுக்கு ஒரு ஆப் தேவையா, இல்லை அதுக்கு ஃபேன்சியான ஒரு ஜேர்னல் தேவையா? உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி கன்சியூமரிசம் அப்படிங்கிறது தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணப்பட்டுட்டே வந்துட்டுருக்கு. தண்ணி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சாதா டம்ளரில் கூட நம்ம தண்ணி குடிக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் பாட்டில்லாம் கண்டிப்பாக வாங்கணும், ஃபேன்சி பாட்டில்லாம் கண்டிப்பாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் இதெல்லாம் கன்சியூமரிசம்னால ப்ரமோட் பண்ணப்படுற விஷயங்கள். நம்ம ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? ரொம்ப சிம்பிளான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணாலே போதும் இல்லையா? ஸோ கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மக்கிட்ட தேவையில்லாத அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான விஷயங்களும் ஒன்றா சேர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நம்ம வெறுமனே சாப்பிட்ற உணவோ இல்லை நம்ம வாங்குகிற ஆடைகளோ அது மட்டும் கிடையாது. நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோம், நம்ம மைண்டுக்குள்ளேயும் சரி நம்ம பாடிக்குள்ளேயும் சரி எது உள்ளே போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம் தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி நமக்கு சாய்ஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம டிவி முன்னாடி உட்கார்ந்தோன்னா நமக்கு ஆப்ஸே பல சாய்ஸஸ் வந்தாச்சு. அந்த ஆப்ஸ்குள்ளே பல லாங்குவேஜில், பல ஜானர்ஸில், பல கண்ட்ரீஸோட கான்டென்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஒன்றை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ டைம் கன்சியூமிங்கான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கும் போதே நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம கையிலையும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது நமக்கு கொடுக்குற இந்த சாய்ஸ் ஃபட்டீக் இருக்கு இல்லையா, டெசிஷன் ஃபட்டீக், இது நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. அதனால தான் நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லாக, மைண்ட்ஃபுல்லாக, மினிமலாக இருக்க வேண்டியது அவசியம். சில பேர் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்காக சில சேனல்ஸை கன்சியூம் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் இருக்குது. பட் அதில் ஏதாவது ஒன்றை நம்ம எக்ஸிக்யூட் சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கறதுனாலேயே நமக்கு அந்த விஷயம் நடந்தேறி விட்டதாக நம்ம நினைக்கிறது தான் எந்த விஷயத்துலையும் நம்ம ப்ரொடக்டிவாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கறதுனால நமக்கு அந்த விஷயம் ஆக்சுவலாக கிடச்சிடாது. ஃபிட்னஸ் வீடியோ பார்க்குறதுனால நம்ம ஃபிட் ஆக மாட்டோம். அதில் சொல்லப்பட்ட விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபிட் ஆகும். ஸோ மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கன்சியூம் பண்ணியே நம்ம ஓவர்வெல்ம் ஆகிடுறோமே தவிர அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இந்த டெசிஷன் ஃபட்டீகை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக நம்ம வச்சுக்க வேண்டியது அவசியம். குக்கிங்னா இந்த சேனல், ஃபிட்னஸ்னால் இந்த சேனல். உங்களுக்கு ஒரு 30 டேஸாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த டைம் பேண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஒருத்தங்க இது சொல்கிறாங்க, ஒருத்தங்க அது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாமளே கன்ஃபியூஸ் ஆனோன்னா நம்மளால் எதையுமே சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் ரிசல்ட்ஸை எங்கேருந்து பார்க்குறது? ஸோ முதல் விஷயம், உங்கள் சாய்ஸஸை சிம்பிளிஃபைடாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நம்ம அன்சர்டனிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏன் லெவலப்பே ஆக மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சர்டனிட்டி எதிர்பார்க்குறோம். இல்லை இது கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் லைஃப் அப்படி கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ஆரம்பிக்கிற விஷயம் எப்படி போகும், எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது. நிறைய அன்சர்டனான விஷயங்கள் கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அது எப்படி போகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி அது கூட அலைன் ஆகிறது தான் நம்மளோட வேலை. இது இப்படி தான் இருக்கணும், இந்த ரிசல்ட் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம முதல்லையே ஒரு விஷயத்தோட முடிவு என்னன்றதை முதல்லையே தெரிஞ்சுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது, இது இப்படி தான் போகும் அப்படின்ற கேரண்டி வேணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நம்மளை முன்னேற்றாது. ஏன்னா நம்ம எந்த அட்டெம்ப்டையும் சரியாக பண்ணவே மாட்டோம். எல்லாத்துக்குமே பதில் எதிர்பார்க்கறதையும் கேரண்டி எதிர்பார்க்கறதையும் விட்டுட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது அது காட்டுற வழியில் நம்ம போகலாம். அப்படி தான் நம்மளால் ப்ரோக்ரஸை நோக்கி போக முடியும். சில சமயம் கிளாரிட்டியே நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஒரு விஷயம் நமக்கு ஒத்தே வராது அப்படிங்கிறத கூட அந்த ஸ்டெப்ஸை எடுத்து வச்சாதான் நம்மளால் உணரவே முடியும். இந்த ஸ்டெப்பில் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற கிளாரிட்டியோடு போங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்றது தானாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மூணாவது, நம்ம எப்படி நம்மளை ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாமளாக உருவாக்கிக்கிறது தான். சில பேர் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, அவங்களோட பிரச்சனையை அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரியும் இதெல்லாமே இவங்களா யோசிச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நம்ம அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸை ஜட்ஜ் பண்ண மாட்டோம். பட் உள்ளூர நமக்கு தெரியும், தானாக ஓவர் திங்க் பண்ணி தானாக வந்து இந்த விஷயங்களை கற்பனை பண்ணி இந்த பிரச்சனைகளை இவங்களா பெருசாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி நம்மளை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு வராது. பட் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ஆமாம் இதெல்லாம் நானாக உருவாக்கிக்கிட்டது தானே அப்படின்னு சொல்லி. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பேட்டில்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த விஷயத்துக்கு ஃபைட் பண்ணணும், எந்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேவையில்லாத விஷயத்த நம்ம மைண்டில் போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்தில் போய் நிற்கும். அதை ரீச் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செயலாக இருந்தாலும் சரி, அதுக்கான சின்ன படிகளை மட்டும் எடுத்து வைக்கலாம், சின்ன முடிவுகளை மட்டும் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சேர்த்தணும் அப்படின்னா கூட இன்றைக்கி உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும். 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற கிளாரிட்டியோட ஆரம்பிக்கணும். நம்ம டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையோ, இல்லை தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலையோ, இல்லை யாரோ ஒருத்தங்களை நினச்சி மனசில் போட்டு அந்த எண்ணங்களை, அவங்க சொன்ன சொற்களை திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பார்க்கறதுனாலையோ எந்த ப்ராப்ளமும் ஆக்சுவலாக சால்வ் ஆகாது. லைஃப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சமீபத்தில் ஏதோ ஒரு பாட்காஸ்ட் கேட்டப்போ கூட இந்த ஜப்பானில் சீசனை பேஸ் பண்ணி ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க. இயற்கை எதுக்காகவும் வெயிட் பண்ணாது. அந்தந்த சீசன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். யாரோட பெர்மிஷனுக்காகவும் அது வெயிட் பண்ணாது. தானாக இலையுதிர் காலமாக மாறும், அது அப்படியே பனிக்காலமாக மாறும். இந்த சைக்கிள் ஒரு இயல்பாக நடந்துட்டுருக்கு. அதை நாம் நினச்சாலாம் தடுக்க முடியாது. அந்த மாதிரி லைஃப்பில் சில விஷயங்களும் அப்படி தான். நாம் நினச்சாலாம் அதை தடுக்க முடியாது. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அப்படின்னும் பொழுது நம்ம அதை நினச்சி ஓவர் காம்ப்ளிகேட் பண்ண தேவையே இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நாம் விடையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கை ஒரு பெரிய புதிராக தான் போயிட்டுருக்கும். நம்ம அந்த புதிரை அதோடைய போக்கிலே விளையாண்டாதான் நமக்கு அந்த பதில் கிடைக்கும். வர விஷயங்களை அதோட ஃபேஸ் வேல்யூவில் அதுவாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு நம்ம மன அமைதியை கொடுக்கக்கூடிய, நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம். 4வது, லெஸ் இஸ் மோர். மினிமலிசம் எங்கே அப்ளை ஆகுதோ இல்லையோ, நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு லெஸ் இஸ் மோர்னு இருந்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. ஹேபிட்ஸ்க்கு வரலாம். நம்ம நிறைய பேர் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதே பல விஷயங்களை பெருசாக ஆரம்பிக்கிறோம், இல்லை நிறைய ஆரம்பிக்கிறோம். ஒரு மாதம் புதுசாக ஆரம்பிக்கும் போதோ, இல்லை பர்த்டேக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போதோ நம்ம இந்த வருஷம் இந்தந்த ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஹேபிட்டையாவது எழுதி வச்சுடுறோம். பட் ஆனஸ்டாக ஒரு ஹேபிட்டை 21 நாள் ஃபாலோ பண்ணால் கூட அதை நம்மளால் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி அதோடைய ஆக்சுவல் எஃபெக்ட்ஸை வந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம மல்டிபிள் ஹேபிட்ஸை ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம பாதியிலே கைவிட்டு
கடைசியில் நம்மளுடைய ஐடென்டிட்டி ஒரு லூசராகவோ ப்ரொக்ராஸ்டினேட்டராகவோ ஒரு ஃபெயிலியராகவோ தான் நமக்கு தோணும். ஸோ இதில் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போவே 4-5 விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு நினைக்காம அதை பெருசாக பண்ணணும்னு நினைக்காம சின்னதாக சிம்பிளாக ஆரம்பிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட அட்டென்ஷன். நம்ம எதுக்கு கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கவனம் அப்படிங்கிறது கரன்சி மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். நம்மளோட இந்த அட்டென்ஷனுக்காக தான் பல $1 பில்லியன் கம்பெனிஸ் ஆட்களை உட்கார வச்சு ரிசர்ச் பண்ணி நம்ம அட்டென்ஷனை எப்படி திருடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது இவ்வளோ பெரிய கரன்சியாக இருக்கும் பொழுது, விலை மதிப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும் பொழுது, நம்ம அட்டென்ஷனை நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணணும். அதனால ரொம்ப சீரியஸாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது உங்கள் கவனத்தை தேவையில்லாமல் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் திருடணும்னு நினைக்குது, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி அதை நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது அவசியம். இது நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன். இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான். இன்றைக்கி நம்ம பேசுனதில் எதுவுமே ஈஸி கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பை சிம்பிள் ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும். தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை கட் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆக்சுவலாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியுமா அப்படிங்கிற கிளாரிட்டிக்காவது வர முடியும். உங்கள் லைஃப் உங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸாவது செலவு பண்ணுங்கள். எந்த இடங்களில் நீங்கள் நிறைய சாய்ஸஸ் வச்சுருக்கீங்க, எந்த இடங்களில் ரொம்ப கன்சியூம் பண்ணுறீங்க, எந்த இடங்களில் உங்களுக்கு அதிகமான நேரம் வீணாகுது, எந்த இடங்களில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக ஏற்படுது, உங்கள் ஃபோக்கஸ் எங்கே திருடப்படுது அப்படிங்கிறத பாருங்கள். எங்கே உங்களால் மினிமலிஸ்டிக்காக இருக்க முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் லெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் என்னோடய சோஷியல் மீடியா யூசேஜை ரொம்ப 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 மைண்ட்ஃபுல் ஆக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. வாட்ஸ்ஆப்பில் நான் அதிக நேரம் இருக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய அக்கௌண்ட்ஸ் மியூட்டில் தான் இருக்குது. நானாக எப்போ பார்க்குறேனோ அப்போ தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபோனில் இருக்கிற எந்த சோஷியல் மீடியா ஆப்லேயும் நோட்டிஃபிகேஷன்ஸே கிடையாது. எந்த ஒரு புது அப்டேட் வந்தாலும் எனக்கு உடனே தெரியாது. நானாக எப்போ அதை பார்க்குறேனோ அப்போ தான் அது தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப க்ரூஷலாக ஒர்க்குக்கு தேவையான சில நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் ஆனாக இருக்குமே தவிர மற்ற எதுவுமே ஆனில் இருக்காது. இதெல்லாம் ஒரு விஷயம் நீ சொல்கிற பார்த்தியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு இது மூலமாக நம்ம டிஸ்ட்ராக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம அட்டென்ஷனை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ண அப்புறம் தான் நமக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ நம்ம லைஃப்பை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாகவே நம்மளால் ஆக்சுவலாக வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். உயர பறக்கணும்னு நினைக்கிற ஒரு பறவை அதோடைய சிறகுல கனம் இருந்துச்சு அப்படின்னா அதால் உயரமாக பறக்கவே முடியாது. எப்போ அது தேவையில்லாத கனத்தெல்லாம் விட்டு இலகுவாக உணருதோ அப்போ தான் அதால் உயர பறக்க முடியும். அதே கான்செப்ட் தான் நமக்கும். தேவையில்லாத விஷயங்களால் நம்ம லைஃப்பை பர்டன் பண்ணி லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம இருக்கிறத விட எல்லாத்தையும் அப்படியே நம்ம குறைச்சிக்கிட்டு மினிமலான முக்கியமான விஷயங்களை மட்டும் வச்சுட்டு நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்மளால் உயரங்களை தொட முடியும். நீங்கள் உயரங்களை தொடணும் அப்படின்ற விஷயோட இன்னைக்கான எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.